ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். இங்கிலீஷில் ரொம்ப அழகான ஒரு கோட் இருக்குங்க. நாட் எவ்ரி ஒன் லிவ்ஸ், மோஸ்ட் ஆஃப் அஸ் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மள எல்லாருமே வாழ்க்கையை வாழலை, முக்கால்வாசி பேர் சும்மா இருக்கும், ஏதோ இருக்கும், பேருக்கு இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு கூட நிறைய பேரை பார்க்கும்போது அதுதான் தோணும். என்னடா அவங்க சும்மா கடமைக்குன்னு வாழ்கிறாங்களே, பிடிச்ச சத்தனை எதுவுமே பண்ண மாட்டுறாங்களே, ஏதோ ஒரு சொசைட்டியோட நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறாங்களே, தான் வாழ்க்கையை தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ மாட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அண்ட் அவங்க இந்த விஷயங்கள்லாம் நல்லா பண்ணால் பெட்டராக இருக்குமே, அவங்க இந்த விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் அது ரிலேட்டடாக தான் பேச போகிறேன். லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். உங்களோட வாழ்க்கையை முழுசாக ரசித்து வாழுங்க அப்படின்னு தான் நான் பேச போகிறேன். பட் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப செமையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஆமாங்க, இதயத்தின் குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நிறைய டைம் கேட்டிருக்கீங்க. அண்ட் என்னைக்காவது ஒரு நாள் அதை நேரில் பார்க்கணுன்னு நீங்கள் யோசிச்சுருந்துருக்கலாம். ஸோ எஸ், இதயத்தின் குரலோட ஃபர்ஸ்ட் அவர் மீட்டப் அடுத்த வாரம் சென்னையில் நடக்க போகுது. ஆகஸ்ட் 21 சண்டே ஈவினிங் 4 PM அண்ணா நகர் டவர் பார்க்கில் ஓப்பன் ஆடிட்டோரியமில் நடக்க போகுது. ஸோ நீங்கள் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணுன்னாலோ இல்லை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலோ ஒரு வாட் எவர் இட் இஸ், கண்டிப்பாக சண்டே ஈவினிங் 4 மணிக்கு அண்ணா நகர் டவர் பார்க் வாங்க, நம்ம நேரில் சந்திப்போம். ஸோ எஸ், இதயத்தின் குரலோட ஃபர்ஸ்ட் அவர் மீட்டப். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. அண்ட் இதுக்கான இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட என்னை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லை இதயத்தின் குரலோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸோ நம்ம வாங்க டாபிக் உள்ள போகலாம். லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். ஸோ முதல் விஷயம் நான் என்ன சொல்லுவேன் லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட்டில் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கரெக்டுங்களா? சின்ன சின்ன விஷயமும் நமக்கு பெருசாக தெரியும். மண்ணில் விளையாடுவோம், களிமண்ணில் விளையாடுவோம், கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து நோண்டி பார்ப்போம். அப்பா கூட பைக்கில் அங்கே போவோம், அம்மா கூட கடைக்கு போவோம். ஸோ லைஃப்னாலே எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. கரெக்டுங்களா? பட் நம்ம பெருசாக நம்மளோட ஆசைகள் சின்னதாகிடுது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நம்மளோட அந்த இன்டென்ட் ரொம்ப கம்மியாகிடுது. ரொம்ப கடிவாளம் கட்டின ஒரு குதிரை மாதிரி ஒரே தண்டவாளத்தில் ஒரு ரயில் மாதிரி ஓடிட்டு இருக்கோம். கடைசியில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது எதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணோம்? ஆமாம், இதை நம்ம படித்தோம், பட் எதுக்காக படித்தோம்? ஆமாம், நம்ம இவ்வளோ சம்பாதிச்சோம், பட் எதுக்காக சம்பாதிச்சோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரிய மாட்டேங்குது. கரெக்டுங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடல்ட்ஹுட்டில் கூட எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப அவசியம். அண்ட் நம்மளோட வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், அழகாக இருக்கணும், ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்கேஜிங்காக போயிட்டே இருக்கணும்னா லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ எதுலெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நவீன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஃபுட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பிளேசஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பீப்புளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தேர் ஆர் இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போது தேட்டருக்கு போகிறேன்னா எப்போவுமே ஒரே தேட்டருக்கு போக மாட்டேன். கிட்டத்தட்ட சென்னையிலே ஒரு 30-40 தேட்டருக்கு மேலே நான் போயிருப்பேன் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸில். ஸோ எனக்கு ஒவ்வொரு தேட்டரும் எப்படி இருக்கும், அந்த தேட்டரோட சீட் எப்படி இருக்கும், அந்த தேட்டரோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிக்கும். சாப்பாடாக இருந்தால் கூட எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தால் கூட சம்டைம்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் எப்படி இருக்கும், அந்த ஏரியாவில் இருக்க கடை எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். பீப்புளில் கூட என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருந்தாலும் ஐ ட்ரை டு ஹேவ் ஆஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் பாசிபிள். ஸோ இவங்க கூட பழகினா அவங்க என்ன ஃப்ளேவர் நம்ம லைஃபுக்கு கொண்டு வருவாங்க, ஒரு ஜோவியல் பர்சன் நம்ம லைஃபுக்கு என்ன ஃப்ளேவர் கொண்டு வருவாங்க, ஒரு டிசிப்ளினான பர்சன் நம்ம லைஃபுக்கு என்ன ஃப்ளேவர் கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு சீனியர் நம்ம லைஃபுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு குட்டி தங்கச்சி கூட பழகினா என்ன ஆகும். சம்டைம்ஸ் சின்ன பசங்க கூடலாம் பழகும்போது நம்ம குழந்தை மாதிரியே இருக்கும். ஸோ அவங்களோட வே ஆஃப் திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் நான் பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சாப்பாட்டில், ட்ராவலில், எல்லாத்துலேயுமே. அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் பசி இருக்கும், தேடல் உள்ள உயிர்களுக்கே வாழ்வில் ருசி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க எல்லாம். ஸோ எவ்வளோ வயசானாலும் சரி, 7 வயசானாலும் சரி, பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், பயங்கரமாக சுற்றுங்க. அண்ட் ட்ரை டு நோ த வேர்ல்ட் மோர். சரிங்களா? அண்ட் நம்ம கன்சியூம் பண்ணுற கண்டென்ட் எல்லாம் இருக்குங்கல்ல, ஒரே மாதிரி யூடியூப்பில் ஒரே சேனல் பார்த்துட்டு இருக்காம, சன் டிவியில் சீரியலே பார்த்துட்டு இருக்காம, விஜய் டிவியில் வெரைட்டி ஷோஸே பார்த்துட்டு இருக்காம, ட்ரை டு கன்சியூம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பாட்காஸ்ட்ஸ்லாம் கேட்டு பழகுங்க, ஆடியோ புக்ஸ் கேட்டு பழகுங்க, புத்தகங்கள் வாசித்து பழகுங்க. புக்ஸ் எல்லாம் உங்களை அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு டோட்டலாக டெலிபோர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு அந்த உலகத்தில் உங்களை ஒரு மாதம் வாழ வைக்கும். அந்த மாதிரி உலகத்துக்கெல்லாம் நம்ம 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட போக முடியாது. பட் அந்த ஆத்தரோட இமேஜினேஷன் அப்படி இருக்கும். ஒரு மூவினா என்னங்க, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். ஒரு வெப் சீரிஸ் அட் த மேக்ஸ் ஒரு 15-20 எபிசோட்.
பட் புக்ஸ் எல்லாம் வந்து அந்த புக்கு கூட அந்த கேரக்டர் கூட நீங்கள் லிட்டரலாக ஒரு மாதம் வாழ்ந்த மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் முடியும் போது வந்து நம்மளை விட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு போன மாதிரி இருக்கும். ஸோ புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். நான் புக்கு படினோடனே உங்களை மகாபாரதம் படிங்க, பகவத்கீதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலாசபிக்கல் புக்ஸ் மென்ஷன் பண்ணல. ஃபிக்ஷன் புக்ஸ் இருக்குது, எவ்வளோ அழகான கதை புக்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களோட ஃபேவரட்டான லாங்குவேஜில் படிங்க. இங்கிலீஷில் தான் படிக்கணும்னு இல்லை, தமிழில் தான் படிக்கணும்னு இல்லை, ஹிந்தியில் தான் படிக்கணும்னு இல்லை. அதே மாதிரி ரேடியோஸ் கேளுங்க. ஸோ இவ்வளவோ வகையான கண்டென்ட் இங்கே இருக்குது நண்பா, சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணுங்கள். ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் லைஃப் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். அண்ட் நான் மறுபடியும் தான் சொல்கிறேன், லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்கிறதே ஒரு தடவை தான். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த ஹோட்டலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வெரைட்டி ஆஃப் சாப்பாடு இருக்கும்போது நம்ம ஏங்க ஒரே வகையான சாப்பாட்டை 60 வருஷத்துக்கு சாப்பிடணும்? ஸோ எல்லா வகையான சாப்பாட்டையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஒய் நாட் தேன் ஒய் நாட் அப்படின்னு ஒரு கொஷின் கேளுங்க, உங்களுக்கே ஒரு பதில் கிடைக்கும், சரிங்களா? அண்ட் நான் கடைசியாக சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து ட்ராவலிங். ஆமாங்க, ட்ராவல் பண்ணால் வந்து நம்மளே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ லைஃபே ஒரு அழகான ஒரு ஜேர்னி தான். அண்ட் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணும்போது வந்து உங்களோட வே ஆஃப் திங்கிங்கே வந்து ரொம்ப ப்ராடன் ஆகும். தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, கர்நாடகாவில் இருக்க மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, யூஎஸில் இருக்க மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க. எவ்ரி ஸ்டேட், எவ்ரி ஊருக்குமே வந்து கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது, லாங்குவேஜ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண உங்களோட சோல் அவ்வளோ கிளியராக இருக்கும், உங்களோட தாட் ப்ராசஸ் அவ்வளோ கிளியராக இருக்கும். அண்ட் லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்சஸ் தான், கரெக்டுங்களா? அண்ட் டூ நாட் இன்வெஸ்ட் இன் கேட்ஜெட்ஸ், இன்வெஸ்ட் இன் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1 லட்ச ரூபா போட்டு ஒரு காஸ்ட்லி ஃபோன் வாங்குறத விட ஒரு 20,000க்கு ஒரு செம்மையான ஒரு பிளேஸுக்கு போயிட்டு வந்தால் லைஃப் லாங் மெமரபிளாக இருக்கும்ல. அந்த ஃபோன் வாங்கின கிரேஸ் என்னங்க, ஒரு 2 வாரத்துக்கு இருக்கும், 3 வாரத்துக்கு இருக்கும். அப்புறம் அதே ஃபோனத்துக்கு நம்ம பெட்டில் போடுவோம், தெரியாமல் கீழே போடுவோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மொபைல், இட்ஸ் ஜஸ்ட் அ கேட்ஜெட். பட் மெமரிஸ் அப்படி இல்லை. நெருப்பாலும் முடியாதம்மா நினைவுகளை அழிப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ நிறையா ட்ராவல் பண்ணுங்கள், முடிஞ்சால் தனியாக ட்ராவல் பண்ணுங்கள், பிடிச்சவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுங்கள். அல்டிமேட்லி எக்ஸ்ப்ளோர் சாகிற வரைக்கும் எக்ஸ்ப்ளோர், சரியா? செத்ததுக்கப்புறம் முடிஞ்சால் சொர்க்கத்தில் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நான் ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன், சரிங்களா? ஸோ எஸ், இதுக்கு மேலே ரொம்ப ஓவராக உள்ளே போயிட்டு சொல்ல விரும்பல எதுவும். ட்ரை டு ஹேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஸ்பெக்ட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். அண்ட் நீங்கள் லைஃப்பில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ட்ரை டு ஹாவ் அ குட் 360 டிகிரி நாலேஜ். ஒரே கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இல்லாமல் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக, அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ செமையாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா? ஸோ எஸ், உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள், இந்த நிமிஷமே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிங்க, அது பண்ண ஆரம்பிங்க. ஐ விஷ் யூ ஆல் அமேசிங் திங்ஸ் இன் லைஃப். ஐ விஷ் யூ ஆல் பாசிட்டிவிட்டி இன் லைஃப். எப்போவுமே சிரிச்சுட்டே இருங்க, எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்னுமே அழகாக இருக்கும். இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங் 4 PM அண்ணா நகர் டவர் பார்க்கில் இதயத்தின் குரலோட ஃபர்ஸ்ட் எவர் மீட்டப் நடக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் நேரில் சந்திப்போம். அண்ட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, லிட்ரலி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாட்காஸ்ட்ல இல்லை, நேர்லேயே சந்திப்போம். டாடா, பை பாய்.